ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஜூன் 9ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்ருக்காங்க. அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற விவரங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம மொபைல்லே டவுன்லோட் பண்ணலாம் சரிங்களா. உங்கள் மொபைலில் போயிட்டு கூகுளில் இது போல் சர்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் ஃபஸ்ட்டே பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப் ப்ராக்கெட்டில் ஆன்சர் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா சரிங்களா. இதை நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு டைரெக்டாகவே அந்த ஆன்சர் கீ இருக்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். இதில் இதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் ஹெட்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே சீரியல் நம்பர் 1ல் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு 30ஆம் தேதி ஜனவரி 30ஆம் தேதி வந்தது. அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் 9. அப்புறம் ஆன்சர் கீன்ற காலத்தில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சரிங்களா. டேட் ஆஃப் எக்ஸாம், என்ன போஸ்ட்டு சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அப்புறம் எப்போ எக்ஸாம் நடந்தது 9 ஜூனு, அப்புறம் ஆன்சர் கீ வெளியிட்ட நாள் இன்றைக்கி தான் வெளியிட்ருக்காங்க 18 ஜூன் 2024 சரிங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த 18/6/2024 பார்த்தீங்கன்னா இந்த டேட் நீங்கள் கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். சாரி, அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பாருங்கள் 2 டேபிள் 2 காலம் 2 ரோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 2 ரோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் சரிங்களா. யாரெல்லாம் தமிழ் மீடியம் எழுதுனீங்களோ அவங்களுக்கான அந்த ஆன்சர் கீ டவுன்லோட் ஆப்ஷனு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு, யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கான லிங்க் சரிங்களா. இப்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு கீ ஆன்சர் வேணும், பிடிஎஃப்பில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் அது வேணும்னா நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் கொஷின் புக்லெட் வச்சுருப்பீங்கள, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க, அதே போல் இங்கே என்ன கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்றத அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸுக்கு எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக ரைட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே போல் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு ஆன்சர் கீயோட இருக்கிறதால யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் எழுதுனீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோடு கேட்கும். கொடுத்தீங்கன்னா அது போல் உங்களுக்கும் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கான கீ ஆன்சர் யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் அட்டன் பண்ணிங்களோ அவங்களுக்கு அந்த கீ ஆன்சர் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்களுமே டவுன்லோட் பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்யூச்சர் மறுபடியும் வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நீங்கள் அதே பேக்கில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கள்ல, நீங்கள் பண்ண ஆன்சர் கரெக்டாக தப்பான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இங்கே பாருங்கள், அதாவது இதுலேயே இங்கே பாருங்கள், இந்த கிளிக் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா, கீ சேலஞ்ச் கிளிக் ஹியர்னு இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் தமிழ் மீடியம்னா ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் அதை கொடுத்துட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கேட்கும் சரிங்களா. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, சப்ஜெக்ட்டு, அப்புறம் செலக்ட் த கொஷின் நம்பர். நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்களே எக்ஸாமில் பர்டிகுலராக ஒரு கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோமா இல்லை தப்பாக ஆன்சர் பண்ணோமான்றதை இங்கே நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி, அப்புறம் அந்த கொஷின் நம்பர் செலக்ட் பண்ணி எந்த கொஷின் நம்பர் வேணுமோ அந்த கொஷின் நம்பர் செலக்ட் பண்ணி அவுட் ஆஃப் 200 சரிங்களா, அந்த கொஷின் நம்பர் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணது கரெக்டாக தப்பா இல்லைன்றதை இங்கேயுமே நீங்கள் ஒரு கொஷினுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணுறது, பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் நடந்தப்போ நம்ம பண்ண ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம வெப்சைட்லேயே கரெக்டாக தப்பான்றதை இங்கேயுமே நீங்கள் செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ.